ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிவாஸ் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே போதும், உங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மென்ஷன் ஆப்ஷன் வந்து எதுலனா நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டு மாதிரி போட்டு, ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு சேனல் இருந்துச்சுன்னா அந்த சேனல் வந்து நீங்கள் டேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மென்ஷன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸோ உங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மென்ஷன் ஆப்ஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதோ ஒரு பெரிய யூடியூபரை பற்றி ஏதோ ஒரு வீடியோ வந்து உங்கள் சேனலில் மேக் பண்ணி போட்டிருக்கீங்க. சேனலில் அந்த வீடியோவுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டு மாதிரி போட்டு அந்த சேனலை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டு மாதிரி போட்டு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் உள்ள அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மென்ஷன் ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு டெமோ வீடியோ மூலமாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ அப்ளிகேஷனில் நான் வந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அட்டு இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாரி உள்ள இந்த அட்டை வந்து போடுறேன், டைட்டிலில் போடுறேன். ஸோ போட்டுட்டு நீங்கள் எந்த சேனலில் மென்ஷன் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சேனல் வந்து இல்லை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். நிவாஸ் டெக் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் வந்து ஷோ ஆகுது பாருங்க இங்கே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதேமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டு போட்டுட்டு நிவாஸ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்க. ஸோ நிவாஸ் டெக் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு யூடியூபரை பற்றி ஏதோ ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கீங்கன்னா ஸோ அந்த சேனல் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபர் வந்துட்டு உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மென்ஷன் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த மென்ஷன் பண்ணுற ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே போதும், நீங்களும் வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து கம்யூனிட்டி டேப் வந்து எனபிள் ஆகும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப் வந்து எனபிள் ஆகிட்டு. இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.